ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் கோதுமை மாவில் இதுபோல் மொறு மொறு தட்டை வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தேவைப்படும்போது ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ஓமத்தை கையில் இதுபோல் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை கலந்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மாவோட நல்லா பிசைஞ்சு விட்டு கலந்துக்கோங்க. பச்சை தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு போல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து 3 பகுதியாக பிரித்து எடுத்த பிறகு இது போல் கோதுமை மாவில் பெரட்டி எடுத்துகிட்டு இதை நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். மீதி மாவை மறுபடியும் உருட்டிட்டு இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லா மாவுலேயும் இது போல் பாருங்கள் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 50 தட்டை ரெடி பண்ணலாம். இதில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 10-15 தட்டையை நார்மல் ஃப்ளேமில் நல்லா சிவந்து வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மொறு மொறு தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோஸ் ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள்.